ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராயல் கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்கி ஏதோ ஃப்ரீயாக இருக்கான்னு சொன்னார். ஸோ அதனால் வாங்க ஒரு மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 4 முடிச்சிடலாம் சொன்னேன். ஸோ அவரும் வந்து ஓகேன்னு சொன்னார். அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேவ் அங்கேஜ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கேவ் பார்த்து வச்சுருங்க. ஸோ அந்த கேவில் தான் நம்ம இன்றைக்கி போய் முழுக்க டைமண்ட் தேட போகிறோம். ஸோ டைமண்ட் தேடி முடிச்சுட்டு இது அப்படியே நம்ம படிக்கலாம். சரி வாங்க டேரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் வந்த நேரத்துக்கு க்ரீப்பர் வேறு வந்துட்டான். ஸோ வீட்டு பக்கத்தில் வெடிச்சிடக்கூடாது, ப்ரோ வெடிச்சா நம்ம வீடு போயிடும் சொல்லிட்டு நான் அவ்வளோத்துக்கு அவனை அடிக்க கொண்டு ஆரம்பிச்சிட்டேன். கொண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கன் பவர் கிடச்சி தான் கேட்டார். ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்னேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ வாங்க வீட்டுக்கு அவங்களுக்கு வீடு கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து நேற்று என்னாச்சுன்னா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே பெரிய பண்டாயிருச்சு. ஏன்னா அதை மட்டும் நான் காமிக்க மறந்துட்டேன். ஏன்னா நைட் ஆயிடுச்சு. ஓகே நைட் ஆனோடனே எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி வர ஒன்று தொங்க விட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா, இது என்னென்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை எலக்ட்ரா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ப்ரோ எலக்ட்ரான்னு அப்படின்னு நான் அங்கேருந்து குதி ப்ரோ வீட்டு மேலே வந்து குதி எலக்ட்ரிக் யூஸ் ஆகுதுன்னு பார்க்குற சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. ஓகே ப்ரோ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டு வந்து காமிச்சு ப்ரோ வீடு எப்படி இருக்கு ப்ரோ கேட்டதுக்கு அவர் வந்து சூப்பராக இருக்கு ப்ரோ எப்படி ப்ரோ நல்லா கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ வாங்க ப்ரோ உங்களை வெளியே இருக்கிற செஸ்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஓகே ப்ரோ வாங்க போய் எடுத்துகிட்டு வரலாம், வீடு கட்டுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு ப்ரோ, அது எடுக்க முடியலன்னு சொன்னார். சரி வாங்க நான் இருக்கலாம் வாங்க எடுத்துடலாம் சொன்னார். ஓகே ப்ரோ சொல்லிட்டு நாங்களும் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. பார்த்து வச்சிருக்க சொன்னால. ஸோ அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கலாமான்னு கேட்டதுக்கு ஓகே ப்ரோ வாங்க போகலாம். முதல்ல அயன் பேக் எடுத்துக்கோங்க, நம்ம டைமண்ட் அடிக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அயன் பேக் ஸ்டிக்கர் எடுக்க ப்ரோன்னு போயாரு. ஓகே ப்ரோ வாங்க வேகமாக அயன் பேக் எடுக்கலாம் ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு நான் அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரெடி பண்ண ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா ரூட்டும் முதல்ல செஸ் வைக்க சொன்னார். நாங்களும் வச்சுட்டு இருக்கும்போது அயன் பேக் எடுத்தவங்க நான் கேவுக்கு போகிறது மட்டும் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பான்ஃபயர் வச்சுட்டார். பான்ஃபயர் வச்சோன்னா அவர் வாட்டுக்கு ஜாலியாக அந்த மீட் சமைக்க ஆரம்பிச்சிட்டார். ப்ரோ இதை பார்த்துட்டே இருங்க, மீட் சமைச்சதுக்கப்புறம் வந்து எடுத்து குக் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ சாரி எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஓகே ப்ரோ நானும் இந்த வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பராக இருக்கல. ஸோ இது தான் பான்ஃபயர்னாரு. நானும் வந்து இப்போ வேகமாக ஹீட் ஆகணும், அப்போ தான் நமக்கு ஃபுட்டு கிடைக்கும்னு நான் போக ஆரம்பித்தோம். ஸோ கேக்கு தான் அதுக்கு டைமண்ட் எடுக்கிறத ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வாட்டுக்கு அதை எடுக்க ரெடி. ஸோ ஓகே இது எப்போ ஹீட் ஆகும் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வேகமாக நம்ம கேக்கு ரெடி ஆகும்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் எடுப்பேன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஸோ டார்ச் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அங்கே இப்போ ரெடி பண்ணல, அவர் கையில் இருந்துச்சு. ஓகே அவர் கையில் இருந்துச்சு. ஸோ வுட்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ரெடி பண்ணார். ஃபைனலி இது வந்து ஹீட் ஆயிடுச்சு. அவர் எங்கே இருக்கார் கேட்டு கீழே இருக்குங்கிறாரு மேலே இருக்குங்கிறாரு. நானும் அவர் எங்கே போகணும் ப்ரோ எங்கே ப்ரோ இருக்குன்னு கேட்டு அவர் எங்கே போகணும் எனக்கே தெரியல. ஸோ இந்த பக்கம் கீழே இருக்கு ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னாரு. ஸோ அதாவது எனக்கு வந்து அவர் இது வரைக்கும் நான் பார்க்கல. ஓகேவா அதுக்கடுத்து தெரியுது அவர் மேலே தான் ஒன்று உட்காந்துட்டு இருந்தார். ப்ரோ எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு. ப்ரோ மேலே தான் ப்ரோ வா ப்ரோ அப்படின்னாரு. என்ன ப்ரோ சொல்லிட்டு அப்படின்னு நானும் மாடு வர ஆரம்பித்தேன். ஸோ நேற்று வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது ஹை லெவலில் குதிரையாக டேம் பண்ணேன். ஸோ அதை டேம் பண்ணோன்னே அவர் வந்து ப்ரோ உங்களுக்கு ஒரு குதிரை எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ஸோ அவர் வந்து நானும் சொன்னால் அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ ஹெல்த்தில் நல்லா இருக்கல ப்ரோ வாங்க போகலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேவுக்கு ரெடியாக ஆரம்பித்தோம். ஸோ கேவுக்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம். ஸோ கேவு வந்து பெரிய கேவு. ஸோ அந்த இடத்துல நிச்சயமாக டைமண்ட் இருக்கும் நாங்கள் நம்பினோம். ஓகேவா ஸோ நம்பினோன்னா நாங்கள் பாட்டு குதிரை எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தோம். ஸோ வேகமாக போகலான்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணி நாங்களும் போக ஆரம்பித்தோம். ஸோ குதிரை கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி தான் இருந்துச்சு, இருந்தாலும் நல்லா தான் ஓடிச்சு. ஓகேவா ஸோ வேகமாக போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேவ் இங்கே தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன கேவ். ஓகேவா ஸோ அதுக்கடுத்து அங்கே பக்கத்தில் இருக்கிற கேவை நான் சுத்தமாக பார்க்கல. அதுக்கடுத்து அவர் பார்த்து சொன்னார் ப்ரோ இந்த கேவ் வேஸ்ட்டு ப்ரோ, பக்கத்தில் அங்கே ஒரு கேவ் இருக்குது ப்ரோ அதான் ப்ரோ பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே நாங்களை கூப்பிட்டு போக ஆரம்பிச்சார். இந்த தடவை சரியான பெரிய கேவாக இருந்துச்சு. இந்த இடத்துல நிச்சயமாக நாங்கள் வந்து டைமண்ட் இருக்குன்னு நாங்கள் நம்பணும். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா சரி இந்த தடவை எப்படியாவது ஒரு டைமண்ட் எடுத்துகிட்டு போய் ஆகணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாட்டுக்கு டைமண்ட் எடுக்க ரெடி பண்ணோம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி ப்ரோ கீழே இறங்கி போகிறது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, தண்ணி இருக்குல்ல அதை வச்சு கீழே போட்டு போயிடலான்னு சொல்லுவாங்க. பாருங்கள் ப்ரோ எத்தனை மாப்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் வாட்டுக்கு கூலாக வந்து தண்ணி ஏற்றி விட்டு ப்ரோ வாங்க ப்ரோ இந்த பக்கம் ஒரு வழியே உருவாக்கி வச்சுட்டேன்னு சொன்னார். என்ன ப்ரோ சொல்கிற பார்த்தா ஆனால் ஆமாம் ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னாரு. வேறு மாதிரி நீ எப்படி சொன்னார். அது வாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. நானும் அதை வந்து போட்டேன். ஸோ என்ட்ரமன் வந்துட்டான். ஸோ போக அவன் தெரியாமல் என்ட்ரமன் கண்ணை வர பார்த்து தொலைச்சிட்டு அவன் வந்துட்டான். ஆனால் தண்ணிக்குள்ளே இருந்தனால நான் அடிக்க போல அப்படியே தப்பிச்சிட்டேன். அப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே போக ஆரம்பித்தோம். அதுக்கடுத்து என்னாச்சுன்னா அவர்கிட்ட வந்து அதான் டார்ச் செய்யறதுக்காக உட்டு கேட்டார். நானும் வந்து அது உட்டு கொடுத்தேன். ஓகேவா இங்கே போடுங்க ப்ரோ அப்புறம் வீட்டுக்கு போய் தூங்கிடலாம் காலையில் வரலான்னு சொன்னேன். ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ப்ரோ நீங்கள் போடுங்க ப்ரோன்னு சொன்னார். அங்கே வேறு ஸ்கெலிட்டன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவர் போட்டு அவரை பிறந்துட்டார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டாச்சு. ஸோ அவர் வந்து போட்டு டார்ச் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேவா ஸோ எத்தனை டார்ச் ப்ரோ ரெடி பண்ண அப்படி கேட்டால் அது மட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 12 18 டார்ச் எனக்கு தெரிஞ்சு ரெடி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை ரெடி பண்ணி முடிச்சிட்டார். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா டார்ச் ரெடி பண்ணிட்டு இருந்தார். டார்ச் ரெடி பண்ணிட்டு வாங்க போகிற கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சுவங்கின்னு போக ஆரம்பிச்சிட்டேன். நானும் வந்து வேகமாக வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டேன். ஸோ அவர் வந்து ரெடி பண்ணிட்டு தான் ஒன்றும் இருக்காது சொன்னார். நாங்கள் அப்புறம் கொஞ்சம் கீழே போயிடலாம் சொன்னார். அவரும் வந்து வேகமாக கீழே போயிட்டார். நானும் வந்து அப்போ வேகமாக கிளப்பிட்டேன். அவர் வாட்டுக்கு வர வழியில் டார்ச் வச்சுட்டு வந்தார். அவர் சாம்பியை பின்னாடி அவனை அடிக்க வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன நான் அவர் சாம்பியை போட்டு முடிச்சிட்டேன். அவர் வந்து போக ஆரம்பிச்சிட்டார்.
உண்மையை சொல்லப்போனால் அது ரொம்ப ரொம்ப பெரிய கேவாக இருக்குது, அநியாயத்துக்குன்னு பெரிய கேவாக இருக்குது. இந்த இடத்துல நிச்சயமாக டைமண்ட் கிடச்சி திரும்ப அவர் நம்பிக்கையாக இருந்தார். நான் சுத்தமாக நம்பவே இல்லை, நான் நம்பினேன். பட் இருந்தாலும் அந்தளவுக்கு எங்களுக்கு கிடச்சோன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு டைமண்டில் கிடைக்கல. நான் பார்த்த வரைக்கும் ஒரு ரெட் ஸ்டோன் கிடச்சது. ப்ரோ இந்த பக்கம் ஒரு ரெட் ஸ்டோன் இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னால் அவர் வாட்டுக்கு நீங்கள் அதை கலெக்ட் பண்ணுங்க ப்ரோ, நான் வந்து இந்த பக்கம் டைமண்ட் தேடி போகிறேன். நான் ஒரு வாட்டுக்கு டைமண்ட் தேடி போயிட்டார். ஸோ டைமண்ட் போகப்போ இங்கே வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ நான் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் வரக்குள்ள நான் அடிச்சு முடிச்சிட்டேன். இந்த பக்கம் பாருங்க ரெட் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி வாங்க ப்ரோ நீங்கள் அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார் ஓகேவா. ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் மட்டும் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டைமண்டை தேட ஆரம்பித்தோம். ஆனால் உண்மை சொல்ல போனால் நாங்கள் விடிய டைமண்ட் தேடணும்னு இவனுக்கு மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுறானுங்க. என்ன பண்ணுறது, நைட்டு வேறு ஆயிடுச்சு, இவனுக்கு வேறு ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நைட் ஆனாலும் இவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக போச்சு. டார்ச் வச்சுமே இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டார்ச் வைக்க பழக்கத்தால அவங்க ஸ்பான் ஆக மாட்டாங்க. பட் இருந்தாலும் அங்கேருந்து அப்படியே தண்ணி போட்டனால அழகாக வந்துட்டானுங்க. நானும் அழகாக அவனுக்கு முடிச்சு தள்ளிட்டேன். ஆனால் இருந்தாலும் இவனெல்லாம் முடிச்சு தள்ளி என்ன பிரச்சனை, மேலே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். ஸோ அவன் வந்து அந்த சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வேறு யார் ஸ்கெலிட்டன் தான். ஸோ அவர் வந்து சொன்னார் ப்ரோ ஸ்கெலிட்டன் இருக்கான் கொஞ்சம் பார்த்து வாங்க அப்படி சொன்னால் நான் வாட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே வர ஆரம்பித்தேன். ஸோ ஸ்கெலிட்டன் வந்து ஃபஸ்ட் டைம் அடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அவனை போட்டு தள்ளிட்டேன். இதோ வரான் பார்த்தீங்களா. ஸோ எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ சப்புன்னு அவனால் கண்டுக்காமல் நான் வாட்டுக்கு மேலே போக ஆரம்பித்தேன் ஓகேவா. ஸோ மேலே போனோன்னு இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ மேலே இன்னொரு ஸ்கெலிட்டன் இருந்தான். ஸோ அவனே முடிச்சு நாங்கள் வாட்டுக்கு டைமண்ட் தேட்டர் வேட்டையில் ரெடியாக ஆரம்பித்தோம். எந்த டைமில் என்னாச்சுன்னா அவருக்கும் டைமண்ட் கிடைக்கல, எங்களுக்கும் டைமண்ட் கிடைக்கல. இடையில வர க்ரீப்பர் வந்து என்னை வெடிச்சு கொடுத்தா. இதுக்கு மேலே எனக்கு ஹெல்த் இல்லை ப்ரோ சொல்ல அவர் வந்து அதெல்லாம் ஒன்றாவது வரும் அவர் மேலே வாங்க சொல்ல அப்படி சொல்லிட்டு நாங்கள் வடக்கு இப்போ கிளம்ப ஆரம்பித்தோம். என்ன பண்ணுறது, டைமண்ட் ஒன்றும் கிடைக்கல. ஸோ அயனும் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. வந்ததுக்கு ரெட் ஸ்டோன் மட்டும் தான் கிடச்சதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வருத்தமாக இருக்கிற நேரத்தில் அவர் வந்து ஒன்று பார்த்துட்டாரு. என்னை வேக வேகமாக அங்கே வர சொன்னார். மறுபடியும் கஷ்டப்பட்டு மேலே வந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போக ஆரம்பித்தோம். ஸோ மேலே வந்துட்டு பாதி கீழே போக ஆரம்பித்தோம். டார்ச் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாரா நபரும் அவ்வளோலாம் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பித்தேன். இந்த இடத்துல நாங்கள் ஃபைனலி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதுக்காக எப்படியோ ஓரளவுக்கு அயன் கொடுத்தாங்கன்னு அவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டார். டார்ச் வச்சு நானும் கொஞ்சம் அயன் மெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு ஹீட் இருந்தனால எனக்கு அந்த அளவுக்கு அடிக்க முடியல. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அவர் அசால்ட் அடிக்க ஆரம்பிச்சார். நானும் வந்து ஒரு டயன் அடிக்க ஆரம்பிச்சு சொல்லிட்டு முதல்ல வந்து பிளாக் எடுத்து ஆரம்பித்தேன். அதாவது கீழே இருக்கிற அந்த பிளாக் உடச்சு விட்டு தான் அயன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதனால் அந்த பிளாக் உடச்சு விட்டு அந்த அயனை உடச்சு விட்டுறான்னு சொல்லிட்டு அயன் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல மட்டுமே ஒரு 10 அயனாச்சு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10-15 அயனாச்சு கிடச்சிருக்கும். என்கிட்ட ஒரு 9 அயன், அவர்கிட்ட ஒரு 10-15 அயன் இருந்துச்சு. ஸோ அப்படி இப்படி சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 அயனாச்சு எடுத்தாச்சு ஓகேவா. ஸோ எல்லாம் எடுத்தாச்சு ப்ரோ வாக்கு கிளம்பலாம் சொன்னால் அவர் வந்து கீழே போக ஆரம்பிச்சார். வேறு என்ன டைமண்ட் வேட்டை தான், டைமண்டுக்காக நாங்கள் வந்து மறுபடியும் கீழே போக ஆரம்பித்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லாவா பார்த்தேன். ஸோ லாவா இருந்துச்சுன்னா நிச்சயமாக டைமண்ட் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சொல்ல அவர் வந்து சரி வாங்க அவட்ட தேடி பார்க்குறோம் சொல்லிட்டு அங்கே மறுபடியும் தேட ஆரம்பித்தோம். அவர் வாட்டுக்கு ஸ்ட்ரெயிட் பிளாக் போட்டு அவர் வாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. நானும் வந்து இருங்க ப்ரோ வரேன்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ப்ரோ கீழே போகலாம் ப்ரோ, நிச்சயமாக கீழே டைமண்ட் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து அதாவது அவர் சொன்னார், நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போக இந்த பக்கம் வாங்க ப்ரோ இது இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதாவது அந்த இந்த பால் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றாக சொன்னார். அது நான் நம்மளும் வந்து கீழே குதிச்சாச்சு ஓகேவா. மறுபடியும் ஒரு கீழே போக ஆரம்பிச்சார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் பேர் எனக்கு மறந்து போச்சு. ஸோ மன்னிச்சிருங்க. இப்போ என்டர்மேன் இருக்கான் பார்த்தவன் கண்ணை மட்டும் பார்த்தாதீங்க, கண்ணை பார்த்து மொத்தமாக முடிச்சு விட்றான்னு சொன்னேன். ஐயோ கண்ணை பார்த்துட்டேன் ப்ரோ ஓடு ப்ரோன்னு சொல்லி நான் அவனுக்கு ஆரம்பிச்சேன். அதாவது இப்போ பார்த்தது அவன் எப்போ வந்து நடிக்க பாருங்க. ஸோ அவன் அடித்து நான் மறுபடியும் அவனை கொண்டுருவான் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த பிளாக் பேர் மறந்துருச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு அது பேர் என்ன ஓமேகாட் கைஸ், எனக்கு பிளாக் பேர் சத்தியமாக மறந்து போச்சு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் சொன்னார் இந்த பிளாக் பேர் வந்து பார்த்திங்கன்னா மறந்து போச்சு. ஸோ அதனால் மறக்கும். ஆனால் டிங்கு சத்தம் ப்ரோ அவள் அடிக்க ஆரம்பிச்சிட்டு ஓகேவா. வந்து எந்த அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவர் அடிச்சு குறுகுறுன்னு ஓடி போயிட்டது. நான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவன் அடிச்சு என்ன ப்ரோ கிடைக்கும்னு சொன்னால் அவர் வந்து என்ட்ராகி எல்லாமே கொடுப்பான் ப்ரோ. அதனால் இப்போ என்கிட்ட கிடைக்கல. பட் எப்போயாவது ஒரு தடவை கொடுப்பான் ப்ரோ, அடிச்சுட்டே இருந்தால் தான் கொடுப்பான்னு சொன்னான். சரி நாங்கள் வந்து இந்த பக்கம் இந்த மைண்ட் பண்ணிட்டு வாங்க, நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்ல, டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆகும் ப்ரோ சொல்ல ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு நானும் மைண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரோ இந்த பக்கம் வாங்க ப்ரோ அதிசயம் சொன்னேன். என்ன ப்ரோ கேட்டால் டைமண்டு. ஸோ இங்கே பாருங்கள் மக்களே எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஃபைனலாக நாங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ப்ரோ இருங்க ப்ரோ நான் பிளாக் போர்டு அடைக்கிறேன்னு சொன்னால் அவர் வந்து இருங்க ப்ரோ நம்ம மேலே போய் தண்ணி ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறது. ப்ரோ அப்படி சொல்லிட்டு எப்படியா அவர் தண்ணி ஆஃப் பண்ண போயிட்டா நான் வந்து இந்த டைமண்ட் பார்த்து சந்தோஷம் முதல்ல டைமண்ட் எப்படியே பொறுமையாக எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓகேவா எடுத்துக்க ஆரம்பிச்சா. அவர் எதுக்கு ப்ரோ அவட சொல்லிட்டு கேட்குறேன். ப்ரோ இருங்க ப்ரோ மேலேயே போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் ஓகேவா. எதுக்கு ஒரு புரியல ப்ரோ அப்படின்னு சொன்னார். இருங்க ப்ரோ தண்ணி போட்டு அடைச்சி விட்டேன் வேலை முடிச்சு சொன்னேன். அவர் வந்து பிளாக் வச்சு தண்ணி அடைச்சி விட்டார். நான் என்ன ப்ரோ பண்ணுறது போய் பார்த்துட்டு இருந்தேன். பிளாக் வச்சு அசலில் தண்ணி அடிச்சு விட்டாரு ஓகேவா. இப்போ வாங்க ப்ரோ பொறுமையாக மெயின் பண்ணலாம் சொன்னால் ஒரு டார்ச் எடுத்து தான் டக்குன்னு வச்சிட்டாரு. பாருங்க மக்கள் டைமண்ட் ஃபஸ்ட்டு நீங்களே மெயின் பண்ணுங்க ப்ரோ சொன்னால் ஸோ ஃபஸ்ட்டு நீங்களே மெயின் பண்ணுங்க ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னார். அதனால் நானும் வந்து மெயின் பண்ணிட்டேன். ஸோ வேறு லெவலில் எப்படியோ டைமண்ட் ஃபோன் பண்ணாச்சு கைஸ் வேறு மாதிரி ஓகேவா. இப்போ நாங்கள் வந்து பொறுமையாக டைமண்ட் எடுக்க ஆரம்பிச்சோம். இதுக்கு தான் ப்ரோ அவர் போனப்பா ஃபஸ்ட்லேருந்து அதான் சொல்லிட்டு இருந்தார். ப்ரோ ஃபஸ்ட்டு கேவை கண்டுபிடிக்கணும், அப்புறம் டைமண்ட் எடுக்கணும், கேவை கண்டுபிடிக்கணும், டைமண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி டைமண்டும் கிடச்சிருச்சு அவ்வளோதான் ஓகேவா. ஸோ வேறு லெவலில் ஸோ அவர் டைமண்ட் எடுத்தார். மொத்தமாக சேர்த்து இந்த இடத்துல மட்டுமே எங்களுக்கு 3 டைமண்ட் கிடச்சிது சூப்பரில்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் இதுக்கு வீடியோ டியூரேஷன் ரொம்ப அதிகமாக பெருசு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மீண்டும் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.